Hi friends, welcome to Relaxrecipes. நம்ம இன்னைக்கு இட்லி, தோசை, ரொட்டி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மிளகாய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மிளகாய் தொக்கு அப்படின்னா தனி காரமாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. இது புளிப்பு, உரப்பு எல்லாம் கலந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. இதுதான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதில் உள்ள கொட்டை, நார் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, உடைச்ச உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்துக்கணும். இது லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப சிவக்க வேண்டாம், லேசாக சிவந்தா போதும். இந்த அளவுக்கு வறுப்பட்டாக்கில் நம்ம மிளகாய் சேர்த்துடலாம். 100 கிராம் மிளகாய் எடுத்துருக்கேன். உரப்பு அதிகம் இல்லாத மிளகாய் வகையாக பார்த்து எடுத்துக்கோங்க. காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த தோலெல்லாம் சுருங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் வதங்கினாக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இதோடு சேர்த்துடலாம். புளியை வடிகட்டி சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இனிப்பு சுவை கொடுக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சி இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இதில் கடுகு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் உளுந்தப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகாய் தொக்கில் உளுந்தப்பருப்பு நல்லா சேர்த்துக்கிட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தொக்கை சேர்த்தலாம். ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு இல்லை. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம நீங்கள் வெளியிலேயே வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல சுருளை வதக்கிடணும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு எண்ணெயே போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க விட்டுட்டு நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியில் வச்சுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதிக அளவில் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மிளகாய் தொக்கு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. உங்களுக்கு செய்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.